வீணா போன வடிவேலு அந்த ஆளு என்ன சொல்றானா, உடஞ்சு செதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், எங்க பங்காளி சண்டை நாளைக்கு முடிஞ்சிடும், நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? நீ எப்ப வந்து ஏடிஎம்கே பேசுறீங்களோ அப்பவே நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. நாங்க வந்து அழகான கட்சி. சத்துணவு திட்டம், அது இல்லாம புரட்சி தலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள்ல இருந்து, அதே மாதிரி இந்த அவங்க போறாங்க அந்த மோட்டர் பைக்கு புரட்சி தலைவி அம்மா அவங்க கொடுத்தது. பாதி இதுதே தொகை கட்டி எத்தனை நேரத்துக்கோ. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு எத்தனை வண்டி நம்ம அக்கா அம்மா புரட்சி தலைவி அம்மா செஞ்சிருக்காங்க. இது மட்டுமா? அண்ணே தாட்டி எல்லாரும் ரேஷன் கடையில போய் ஜாமான் வாங்கினீங்களா? நான் போய் வாங்கினேன். 2 காந்த கர்மத்தை கொடுத்தாங்க. அம்மா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது 6000 ரூபாய் பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. இப்ப அவர் 3000 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. இது என்ன நியாயம்? ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா புற்சட்டி. அது மாதிரி நம்மளை எப்போதுமே ஏற்றி விட்டு இன்னைக்கு எடப்பாடி ஆரம்பிச்சிருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் திட்டம். பெண்களுக்கு எப்படி பசு பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி. பசு பிரி கொடுத்தா 2 கொடுங்க, இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க? பாவம், அந்த பெரியவர்லாம் எப்படி நடந்து வருவாரு? ஒரு வெயில் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு மழை பெய்ய, பனி அடிக்கு, நம்ம தாங்குவோம், அவன் தாங்குவாரா?